தோழா, ஒரு மானிடன் தன் மக்களுக்காக சுய வாழ்க்கையே தியாகம் செய்தார் என்றால் அது பசும்பொன் முத்துராமலிங்க தேவர்தான். பசுமை போராளி, சுதந்திரத்துக்காக ஜெயிலில் சென்றவர். ஆனால் மக்களுக்காக மனதில் ஒரு துணிச்சலை வளர்த்தவர். தன் கையில் அதிகாரம் இருந்தும் ஒருபோதும் ஆட்சி ஆசை கொள்ளாமல் சாதி பேதங்களை ஒழிக்க முயன்றவர். இன்று வரைக்கும் அவரை மக்கள் தேவனாகவே வழிபடுறது. ஏனெனில் அவர் உண்மையில் ஒரு மனித தேவன். அவரது பேச்சு மக்களை எழுச்சிக்குள்ளாக்கியது. அவரது பார்வை ஒரு சமூக வெளிச்சமாக மாற்றியது. தன்னுடைய கடைசி நாளில் கூட தன் பிறந்த நாட்டில்தான் இறக்க வேண்டும் என்பதே ஆசை. ஏனென்றால் இந்த மண்ணில் தான் என் மக்கள் வாழ்கிறார்கள். பொதுமக்கள் ஒவ்வொருவரின் இதயத்திலும் ஒரு தேவன் இருக்கிறார். அவரின் பெயர்தான் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். பேசும்போது பேரழகு, பேசும் வார்த்தைகள் மக்களின் நெஞ்சத்தை பதிய வைக்கும். பசும்பொன் தேவர் ஒரு வரி சொன்னா 1000 பேர் விழிக்கிறாங்க. அதுக்காகத்தான் அவர் குரல் ஒலிக்கும் போது அங்க இருக்கிற ஒவ்வொருவரும் சாதி, மதம், பரப்பை மறந்து மனச செவிசாய்ப்பாங்க. அவர் பேசவில்லை, அவரால் இனம் பேசியது. தேவரின் கடைசி ஆசை நாட்டுக்காக பல போராட்டங்கள், அரசியலுக்காக பல தியாகங்கள். ஆனா பசும்பொன் தேவரின் கடைசி ஆசை தன்னை தாய் மண்ணிலேயே புதைக்கணும் என்பதுதான். மனித வாழ்க்கைக்கு முடிவிருக்கும், ஆனா தேவரின் வாழ்க்கைக்கு நினைவுகள்தான் முடிவில்லாதவை. தேவர் இருந்த இடம் பூமி அல்ல, அது ஒரு பெருமை. ஒரு சிந்தனை வாழ்க்கையா மாறணும் நினைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி வீடியோக்கள் தொடர்ந்து வர சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, நல்லதை பரப்புவோம்.